வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டேபிள் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம தயங்கோட குயிட் கனெக்ஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ தயங் தான் அவன் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போது அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. எவன்டா இந்நேரத்தில் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்றாங்க. இந்த நாய் எதுக்கு நமக்கு கூப்பிட்றான்? ஹலோ, டே மச்சான், என்ன? இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்ன ஹெல்ப்பு? இல்லை மாப்பிள்ள, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன். இன்னைக்கு மட்டும் ஒரு 1/2 முன்னாடி வந்துடுறேன். ஐயோ, படுத்துறானே. டேய், ப்ளீஸ்டா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. ம், நாளைக்கு போயேன்டா. டேய் டேய் மச்சான், ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோடா, ப்ளீஸ். ம், சரி, ரொம்ப கெஞ்சுற, வந்து தொலைகிறேன். மச்சான் மச்சான் வந்துடு. வரேன்டா, வைடா, ஃபோன் வைடா. மச்சான், வரேன்னு சொல்கிறேன்ல, இப்போ வைக்க போறியா இல்லையா? வச்சிடுறேன் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட் பண்ணிடுறாரு. அப்போ இங்கே தயாங் தான் கஃபே கிளம்பி போகிறான். மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. எங்கே நீ வர மாட்டியோன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ சண்டே ஏதாவது நீ உன் ஆள் கூட வெளியே போவ? இன்னைக்கு என்ன ஃப்ரைடேவே போகிற? அது மச்சான், அது ஒன்றும் இல்லைடா. நேற்று அவள் பர்த்டே மச்சான், அதுக்கு விஷ் பண்ண மறந்துட்டேன்டா. அதான் கோச்சிக்கிட்டு போயிட்டா. அதான் எப்படியோ சமாதானம் பண்ணணும்னு அவளை பார்க்க போகிறேன். அச்சோ, பாத்தியா மச்சான், நீ ஏன் எனக்காக ஃபீல் பண்ணுற? உனக்கு எவன் ஃபீல் பண்ண அப்புறம்? இல்லை, விஷயம் தெரிஞ்சிருந்தா ஒரு 1/2 கூட லேட்டாக வந்திருப்பேன். அதான் சொல்ல வந்தேன். டே டே மச்சான், எனக்காக நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ம், ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் இழிச்ச வேணாம் தானே கிடைச்சேன். ஆ, நண்பனா போய் தொலை. தேங்க்ஸ் மச்சான், பாய். போ போ. ஆ, இவனும் போயிட்டானே. இவனை தனியாக இருந்து என்னத்த பண்ணுறது? ஆமாம், இந்த கஃபேக்கு அந்த பொண்ணு இன்னைக்கும் வருவாள்ல. தினமும் வந்து அந்த ஜன்னல் பக்கம் உட்காந்து எதை தான் வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா? அப்படி என்னதான்டா இருக்காங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்டா. சரி, இன்னைக்கு இங்கே கூட்டம் வேற இல்லை. பேசாம அந்த விண்டோ சைடில் என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார சேரில் தான் டீவும் போய் உட்காந்துட்டு என்ன தெரிகிறது? ஆ, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்றுமே இல்லையே, வெறும் ரோடு தான் தெரியுது. ஒருவேளை அவளோட பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இந்த பக்கமாக நின்று சைட் அடிப்பானோ? சரி, பார்ப்போம். ம், என்ன, எதுவுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இவன் வெட்டதுக்கு பார்த்துட்டு இருக்கா. அதுவும் எனக்கும் 6:30க்குலாம் வந்துடுவா. இன்னைக்கு நீங்கள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பீங்க. டீ தான். ம், வரா வரா. இவகிட்ட எப்படியாவது பேச்சு கொடுக்கணுமே, ஆனால் பேசுவாளான்னு தெரில. சரி, பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேச வரான். நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. உங்கள் பாட்டுக்கு போயிட்டு கரெக்டாக சேஞ்சஸ்லாம் எடுத்து குடிச்சிட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பிஸ்கெட் தான் நீ சாப்பிட்றீங்க. அப்போ தயம்தான், பிஸ்கெட்டுக்கு என்ன வலிக்க போகுது, கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்டா தான் என்னவா? இப்படி அணிலுக்கு சாப்பிட்ற மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கா. இவ இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியுது. நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் எப்போ ராமென் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் போயிட்டு எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ தயங்கு தான் பக்கத்தில் வந்து உட்காரா. ஹாய், அன்றைக்கி தான் பேசாமல் போயிட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்காச்சும் பேசலாமா? நீங்கள் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே கவர்ந்தே உட்காந்துருக்கீங்க. என்ன, பேச மாட்டேங்கிற? சரி, பேச வேணாம். அட்லீஸ்ட் உன்னோட உன் கூட நானும் உன்னோட டின்னர் ஷேர் பண்ணிக்கலாமா? என்ன, இதுக்கும் பதில் சொல்ல மாட்டியா? சரி, உன்கிட்ட என்ன கேட்குறது? நீ டெய்லி இந்த ஃப்ளேவர் சாப்பிட்றேன்னா இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கொடு, நானே டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
டீ வாங்கி அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க மைண்ட் வாய்ஸ்ல, "அப்ப நான் டெய்லி என்ன சாப்பிடுறேன்னு நீ நோட் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்டா உனக்கு வேணும்னா கடையிலேருந்து எடுத்து சாப்பிட வேண்டியதானே? நானே சேர்த்து வச்ச பாக்கெட் மணில வாங்கி சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறதே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். அதுலயும் மண்ணள்ளி போடுறேன் பாரு. எருமை எருமை" அப்படின்னு திட்டிட்டு இருக்கீங்க. டீ அதுக்கப்புறம், "பரவாயில்லையே! என்னைக்கும் ராமென் தான் வாங்குவ. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாயில்ட் எக் வேறயா? சரி இரு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக் எடுத்து சாப்பிட்டுர்றான். அப்போ நீங்க, ஆ அப்படின்னு பார்க்குறீங்க. அச்சச்சோ! உன்னோட பங்கு இதையே எடுத்து சாப்பிட்டுட்டனா? சரி விடு. அ அதான் இன்னொன்னு இருக்குல்ல. அ ஏன் அப்படி பார்க்குற? நீயும் சாப்பிடு. மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு, கொழுப்பு பாரு, கொழுப்பு பிடிச்சவன். அப்படின்ற மாரி அவன திட்டிட்டே இருக்கீங்க. திருப்பியும் இன்னொரு பாயில்ட் எக் இருக்கும்ல, அதையும் எடுத்து சாப்பிட்டுர்றான். அச்சச்சோ! சாரிப்பா. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சா? அ அதான் சாப்பிட்டுட்டேன். ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனுக்கு கோவம் வந்துடுது. "ஏய்! எதுக்கு இப்ப இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட நய்யி நய்யின்னு பேசுற? உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த பாரு, அ என்கிட்ட இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு யாரையுமே பிடிக்காது." அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட ரொம்ப கத்துறீங்க. அப்ப டே தான், "இந்த பார், முதல்ல ஒரு பொண்ணுக்கு கோவம் வரலாம். அதுக்காக இப்படிலாம் பேசாத. இப்படி எல்லார்கிட்டயும் எதிர்த்து எதிர்த்து பேசினேன்னு வை, நீ கடைசி வரைக்கும் தனியா தான் இருக்கணும்." "ஏன் எல்லார்கிட்டயும் பேசினா என்ன? யார் என்ன பண்ணிட போறான் உன்ன?" அந்த மாரி கேட்குறான். நீங்க அப்படியே எழுந்து கோவமா அ அழுதுட்டே போயிடுறீங்க. ஸோ டேக்கும் இது ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ 3 ஷிஃப்ட் பார்க்குற அந்த பையனும் அங்க வரான். "என்னண்ணா இப்படி உட்காந்துட்டு இருக்க?" "ஒண்ணும் இல்லடா." "இல்லையே! உங்க ஃபேஸே இன்னைக்கு சரியில்ல. என்னாச்சு?" "இல்லடா, அ எனக்கும் இந்த கஃபேல ஒரு தனியா பொண்ணு வரும்ல." "ஆ, ஆமா அந்த அக்கா. ம். வந்தா, பேசலான்னு பார்த்தேன். பேசினேன், கோச்சிட்டு போயிட்டா. அழுதுட்டு போயிட்டாடா. என்ன, நீ யாரையுமே திட்ட மாட்ட. அப்புறம் எதுக்குடா அந்த அக்கா அழுதுட்டு போச்சு?" "அம் இல்லடா, நான் நார்மலா தான் பேசினேன். ஆனா என்னன்னு தெரியல அழுதுட்டு போயிட்டா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா." "ம். அச்சச்சோ! அவங்கள அக்கான்னு கூப்பிடக்கூடாது. அண்ணின்னு தானே கூப்பிடணும்." "என்னடா சொல்ற?" "ஆ ஒண்ணும் இல்லண்ணா. சும்மா தான்." "அ சரிண்ணா. அ நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் பார்த்துக்கிறேன்." "டேய் பார்த்துப்பல்ல? பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். நீங்களும் அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. டேக்கே ஒரு மாரி இருக்கு. என்னடா இவ வரல அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க எப்பவும் போல காலேஜ் போயிட்டு, தனியா ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அங்க காலேஜ்ல ஒரு ஃபங்ஷன்லாம் இருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் முடிஞ்சிருக்கும். நீங்க சாப்பிட கூட இல்ல. ஏன்னா நீங்க மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டீங்க. லஞ்சும் சாப்பிட மாட்டீங்க. ஸோ கஃபேக்கு வந்தா மட்டும் தான் சாப்பிடுவீங்க. எப்போவாது லஞ்சும் சாப்பிடலான்னு பார்த்தா, அன்னைக்குன்னு உங்க கையில காசு கூட இல்ல. ஸோ நீங்க அப்படியே போறீங்க. போயிட்டு அ எப்பவுமே டீ கிட்ட அவன் பில் போடுற வரைக்கும் நிப்பீங்க. பட் இன்னைக்கு கரெக்ட்டா எவ்வளோ காசு குடுக்கணுமோ, அத குடுத்துட்டு, நீங்க பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, உங்க டேபிள்ல தான் உட்காருங்க. அன்னைக்கு ஒரு 8:30க்காக தான் வந்திருப்பீங்க. "என்னடா இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வரா? நம்ம கிளம்புற நேரத்துக்கு?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா, நீங்க கடகடன்ட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே பிஸ்கெட் வாங்கிட்டு அத ஸ்லோவா தான் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அது சாப்பிடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் ராமியன் வாங்கிட்டு வந்து அதையும் போறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் வேக வேகமா சாப்பிடுவீங்க. பட் இதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன இன்னைக்கு இப்படி சாப்பிடுறா? ஒருவேள நம்ம அன்னைக்கு பண்ணத நினைச்சுட்டு, இன்னைக்கும் அப்படி பண்ணிடுவோமோன்னு நினைக்கிறாளோ?" அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்க ரொம்ப வேகமா சாப்பிடுறீங்க. பிஸ்கெட்டும் டக்கு டக்குன்னு சாப்பிடுறீங்க. ராமியானும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ டேக் ஒரு மாரி இருக்கு. அவன் அப்படியே வந்துட்டு,
ஹலோ. சாரி, உன் பேர் கூட எனக்கு தெரியாது. பட் சாரி. அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். அதுக்காக இவ்ளோ ஸ்பீடாலாம் சாப்பிடாத. நான் ஒன்னும் உன்கிட்ட அன்னைக்கு மாதிரி புடுங்கி சாப்பிட்ற மாட்டேன். சாரி, அன்னைக்கு நீ வச்சிருந்த பால்டேக் வேற சாப்பிட்டுட்டேன். அதனால தானே நீ அழுதுட்டு போயிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்போ. ஏய் லூசா நீ? யாராவது பால்டேக்க சாப்பிட்டாங்கன்னு அழுவாங்களா? அப்போ நீ அதுக்காக அழலையா? என்னாச்சு? அது இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் வாய் வரைக்கும் வருதே. அப்புறம் என்ன சொல்லு? இல்ல, அன்னைக்கு கொஞ்சம் நான் அப்செட்டா இருந்தேன். அதனால தான். ஏன்? ஆமா, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வராங்க. நீ மட்டும் ஏன் தனியா வர? எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. அப்புறம் எப்படி அவங்க கூட வர முடியும்? நான் தனியா தான் இருக்கேன். அண்ட் தனியா தான் எப்பவுமே வருவேன். ஏன் அப்படி? ம். அது என்னன்னு தெரியாது. நானும் யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அதனால தான். ம். சரி, சரி. நீ பார்த்து சாப்பிடு. பொறை இருக்க போது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து உங்களுக்கு கரெக்ட்டா புரியுது. சொன்னேன்ல பொறுமையா சாப்பிடுன்னு. இப்ப பாரு. ம். வாட்டர் கூட இல்லையா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வாட்டர்லாம் குடுக்குறான். நீங்க அத வாங்கி கடகடன்னு குடிக்கிறீங்க. ஏய் பொறுமையா குடி. என்னாச்சு? இப்போ நீ இப்படி சாப்பிட மாட்டியே? இன்னைக்கு என்ன? நான் சொன்ன மாதிரி நான் சாப்பிடலாம் மாட்டேன்ப்பா. அ இல்ல, நான் ஒன்னும் அதுக்காக சாப்பிடல. அப்புறம்? இல்ல, அ இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. அதான் ரொம்ப பசிக்குது. ஏய் சொல்லியிருக்கலாம்ல. சரி இரு, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம். என்கிட்டயே காசு கம்மியா தான் இருக்கு. நீ இரு, நான் வரேன். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரான். ஏய் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல பரவால்ல. நீ சாப்பிடு. அப்புறம் இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா, எப்படி உன்னால காலேஜ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ அப்போ உங்களுக்கு அப்பதான் உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா நானே யார்கிட்டயும் பேச மாட்டேன். அதுக்கு ஏன் நான் இவன்கிட்ட எல்லாமே பேசுறேன்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. அ இப்பவாச்சும் உன் பேர் சொல்லலாம்ல. ம். சரி, உன் ஐடி கார்டு தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டில நேம் பார்த்துருப்பான். ஓ! ஃபைனா? ஸ்வீட் நேம். தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? சரி, நானே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நீங்க சாப்பிடுறதே பார்த்துட்டுருக்கான். அம் ஒயின் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன? அ உன்கிட்ட ஃபோன் இருக்கா? ஆ இருக்கு. அப்ப ஏன் நீ இங்க வந்து ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேங்கிற? மோஸ்ட்லி காலேஜ் படிக்கிறவங்கன்னா ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ ஏன் யூஸ் பண்ணல? எதுக்கு யூஸ் பண்ணணும்? உன்கிட்ட இப்ப தானே சொன்னேன். நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். அண்ட் எனக்கும் யாரும் கால் பண்ண மாட்டாங்க. அதனால தான். சரி. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உன்னோட நம்பர் கிடைக்குமா? நம்பரா? எதுக்கு? சும்மா பேசிக்க தான். ப்ளீஸ். ஆ நான் நல்ல பையன் தான். பயப்படாத. அப்படின்னு சொல்லிட்டு ஆ கேட்குறான். நீங்களும் அவன்கிட்ட குடுக்குறீங்க. அப்ப டைம் தான். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வருவ? நீ எதுக்கு கேட்குற? ஏய் நான் உன்கிட்ட பேசினதே தப்பு. பாத்தியா பாத்தியா? நான் கொஞ்சம் பேசினதும் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ஏய் ஒயின் ஒயின் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்பல்லாம் இல்ல. சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். ம் மேபி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ தயம் உங்க ஐடி கார்டில பார்த்துருப்பான் இல்லையா? ஸோ அப்பதான் அவனுக்கு தெரியுது. அவன் படிச்ச அதே காலேஜ்ல தான் நீங்க வந்து ஜூனியரா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ தயம் த நெக்ஸ்ட் டே அ உங்க காலேஜ் வாசல்ல தான் நிக்கிறான். அ நீங்க அப்படியே ஷாக்கா பார்க்குறீங்க.
நீயா? நான் தான். நீ எங்க என்ன பண்ற? ப்ளீஸ் போ. ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. ஒண்ணும் ஆகாது. அ நானும் இந்த காலேஜோட ஓல்டு ஸ்டூடண்ட் தான். சரி அத விடு. இந்தா புடி. என்னது இது? அது உனக்காக நானே குக் பண்ணேன். இல்ல நீ நேத்தைக்கு நீ சொன்னல்ல, டெய்லி ஒன் ஒரு வேள தான் சாப்பிடுறேன்னு. அதான். அப்படி சாப்பிட்டேன்னா உன்னால படிக்க கூட முடியாதுல்ல. நான் இனிமே நானே உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அப்படியே போறா. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இப்படிலாம் பண்ணுவாங்களான்ற மாரி. ஸோ நீங்களும், "இல்ல உனக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? நானே பார்த்துக்கிறேன். எனக்கு பழகிடுச்சு. ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல. இனிமே நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாமே நீ சாப்பிடணும். நானே குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டீ குடுத்துட்டு போயிருப்பா. ஸோ அப்போ கஃபேல வந்து அ டீ உங்களுக்காக தான் எப்பவும் இல்லாம சீக்கிரமா வந்து வெயிட் பண்றா. அப்போ அதாவது அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? அவர் தான். "என்னடா எப்பவும் 4 மணிக்கு வரவன் இப்பவே வந்து உட்காந்துருக்க?" ஒண்ணும் இல்ல மச்சான். நீ வந்துட்டு தனியா இருப்பல்ல, அதான்." "ம். என்ன? என்னைக்கும் இல்லாம என் மேல உனக்கு இவ்ளோ கரிசனம் வந்திருக்கு? என்ன மச்சான், என்னதான் நம்ம அடிச்சாலும், புடிச்சாலும் நீ என் ஃப்ரெண்டு. அப்போ உனக்கு நான் தானடா ஹெல்ப் பண்ணணும்." "அப்படியா? ஐயோ! பாசத்துல நெஞ்ச நக்குற மச்சான்." அப்படின்ற மாரி அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்ப பார்த்து, நீங்களும் வரீங்க. சரி, சரி. அ நான் வரேன்டா." சரி மச்சான் போயிட்டு வா." ம். அப்படின்ற மாரி நீங்களும் வரீங்க. ஸோ நீங்களும் டேவும் சேர்ந்து தான் உட்காந்துருக்கீங்க. அப்ப டீ தான். ஃபைன் உன்கிட்ட அவன கேட்டா கோச்சுக்க மாட்டல்ல? என்ன? இல்ல நீ டெய்லி சாப்பிடுறல்ல, அந்த ரமீன் எங்க இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் வந்து எடுத்து குடுக்குறியா? அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ நீங்களும் போயிட்டு எல்லாமே அவனுக்கு எடுத்து குடுக்குறீங்க. அ தேங்க்ஸ். தேங்க்ஸா? என்கிட்ட பேசலாம் செய்வியா? அ ஏய் நேத்திக்கு தானே உன்கிட்ட பேசினேன். இல்ல ஃபர்ஸ்ட் டைம்லாம் நான் பேச வந்தாலே நீ முழிச்சுதான் கூட பார்க்க மாட்ட. இப்போ என்ன தேங்க்ஸ்லாம் சொல்ற? இல்ல என்னதான் இருந்தாலும் எனக்காக டிஃபன்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்தல்ல, அதுக்காக தான். ம். ஆமா, நேத்திக்கு உனக்கு கால் பண்ணேன். நீ எடுக்கவே இல்ல. அ சாரி. அது ஃபோன் எப்பவுமே சைலன்ட்ல இருக்குமா, அதான் நான் பார்க்கல. சரி இனிமே உன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி நாளைக்கு என்ன ட்ரெஸ்? நாளைக்கு மேபி கிரே கலர். ம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் டீ கூட பேசிட்டு, அப்புறம் டீயும் நீங்களும் சேர்ந்து தான் போவீங்க. அதாவது டீயோட வீடும் உங்க வீடும் ஒரே பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட் தான். ஸோ டீ வந்து உங்க ஸ்ட்ரீட் தாண்டி தான் அவன் போவான். ஸோ உங்களுக்காக உங்க கூடயே வந்துட்டு, அ உங்க கூட தான் வந்திருப்பான். அப்போ இப்படியே தான் உங்க டேஸும் ரொம்ப ஸ்வீட்டா போகுது. டெய்லி வந்துட்டு டே தான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வருவான் காலேஜ்க்கு. அதே மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவீங்க. ஸோ அப்படிதான் ஒரு நாள் டே எப்பவும் போல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம் அப்போ நீங்க இன்னும் வரல. அவனுக்கு ரொம்ப இதா இருக்கு. அப்பதான் அவன் ஃபோன் செக் பண்றான். அப்பதான் நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. சாரி என்னால இன்னைக்கு கஃபே வர முடியாது. வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ சரின்னு சொல்லிட்டு ஓகே நீ சேஃபா இரு அப்படின்ற மாரி அவனும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பான். பட் நீங்க இத பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ அந்த கடையில வேலை பார்க்குறவன் தான். "அ என்னடா அ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையோ? ம். டேய் என்ன பேசுற? அவ என் ஃப்ரெண்டு." "ஃப்ரெண்டா? அப்ப ஏன் 2 பேரும் ஒரே கலர்ல சொல்லி வச்ச மாதிரி கப்புள் ட்ரெஸ் மாதிரி வரீங்க? ட்ரெஸ் கோடெல்லாம் ஒரே மாரி இருக்கு. யாருகிட்ட நடிக்கிற? நீயும் என்ன லவ் பண்றீங்க தானே?" "டேய்! அப்பிடிலாம் இல்ல.
நீ லூஸ்தனமா பேசாதண்ணா." அப்படி இல்லையா? அப்ப அவனுக்கு யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட். அதான்டா நானும் சொன்னேன். அதுதான் நானும் சொல்றேன். கேர்ள் ஃப்ரெண்ட்னா உன்னோட லவ்வரு. டேய்! நான் யாரு? பையன். அவனும் பொண்ணு. அப்ப கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ டேய் மட சாம்பிராணி. கேர்ள் ஃப்ரெண்ட்னா அப்படியா சொல்லுவாங்க? அப்படித்தானே சொல்லுவாங்க இல்லையா? டேய்! கேர்ள் ஃப்ரெண்டுனா நீ லவ் பண்ற பொண்ணுன்னு அர்த்தம். எனக்கு என்னமோ நீ அந்த பொண்ண லவ் பண்றியோன்னு தோணுது. அட போடா! ம்ஹ்ம். நீ வேற. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு. அப்போ அங்க வரவங்களும், "என்னப்பா இன்னைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆமா வரல." அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துட்டுருக்கான். அப்ப திருப்பியும், "பாத்தியா பாத்தியா? நான் கேட்டதுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட ஆமான்ற. அப்ப அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க. என்கிட்ட மட்டும் நீ சொல்லல. ம். டேய்! அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல. அம் சரி. ஆ நிஜமாவே ஒண்ணும் இல்லையா?" ம். எப்பா சாமி சத்தியமா ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்ல. ஆ சரி, சரி. நம்பிட்டேன். எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். ம். போ, போ. அப்படின்ற மாரி டீ அங்கே தான் உட்காந்துட்டுருக்கான். அப்ப 3 ஷிஃப்ட் பார்க்குற அந்த சின்ன பையனும் வந்துடுறான். "என்னண்ணே, அண்ணி இன்னைக்கு வரல போல. மூஞ்சி இப்படி தொங்கி போயிருக்கு." டேய்! என்னடா? அவ என்னடான்னா கேர்ள் ஃப்ரெண்ட்றா. நீ என்னடா அண்ணின்ற? பின்ன என்னண்ணே? அண்ணனோட லவ்வர்னா எனக்கு அண்ணி மாதிரி தானண்ணே. இது கூட தெரியாம. உன்ன விட இத்தன வயசு சின்ன பையன். எனக்கே தெரியுது. உனக்கு தெரியலையா? அவங்க எனக்கு அண்ணி தானே. டேய்! ஏன்டா? நீ வேற. நான் ஃப்ரெண்டுடா அவ. என்னோட ஃப்ரெண்டு. என்ன? அண்ணி மேல ஃபீலிங்கே இல்லாம தான் டெய்லி அவங்கள வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போறியா? டேய்! இது எப்புட்றா தெரியும் உனக்கு? இல்லண்ணே. ஒரு நாள் நீ அண்ணி கூட போயிட்டு இருந்தியா? அப்போ சரி நீ எங்க தான் போறேன்னு பார்க்கலான்னு உன்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அத கண்டுபிடிச்சேன். அடப்பாவி! டேய்! உன் வயசு இதெல்லாம் ஓவர்டா. அண்ணா! என்னண்ணே சொல்ற? சொல்றேன். கண்டிப்பா உனக்கு அந்த நாய் ஹியரிங்ஸ் இருக்கு. திம்மதிக்கு அன்னைக்கும் இருக்கு. என்னடா சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து பிறப்பன்சி. சரிண்ணே. அப்படின்னா, எப்போ 4:00 வர கஃபேக்கு, எதுக்கு இப்போ 3:00 வந்து வெயிட் பண்ற? அதுவும் அண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அவங்க கூட சேர்ந்து 9:00 அப்புறம் தான் நீ கஃபேக்குள்ள விட்டு போற. அப்போ இதெல்லாம் பண்றேன்னா எதுவும் இல்லாமையா? டேய்! சத்தியமா இல்லடா. சத்தியமா இல்ல. ம். எனக்கு அப்படி தோணல. எனக்கு என்னவோ உங்களுக்குள்ள சம்திங் நடக்குதுன்னு தோணுது. ச்சே! போடா! அப்படிலாம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படியே அ வீட்டுக்கு கிளம்பி போறான். ஓகேடா. இது வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்றேன். ஸோ டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து இதோட ஃபைனல் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகே. பாய் பெரியஸ். டேக் கேர். லவ் யூ. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?